ஹே அன்னியாங்க அர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஜிம்மியோட மினி சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். மை டீச்சர் இஸ் மை லவ். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லிக்கிறேன்டா. இதான் அந்த சீரிஸோட ஃபைனல் பார்ட்டு. ஏன்னா நான் வந்து மினி சீரிஸ் தானே சொல்லியிருந்தேன். சரிடா, இதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூடா. ஸோ எல்லாருமே கேட்டுருந்தீங்க, அதனால அந்த பாட்டை போட்டேன். ஏன்னா ஜிம்மினுக்கு ஒரு எஃப்எஃப்னே கிடையாது. சரி, ஓகே, நம்ம ஷார்ட்டாக ஏதாச்சும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டேன். அண்டு எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா இதை முடிக்கிறதுக்கு. ஏன்னா இது ரொம்ப குட்டியாக தான் இந்த ஸ்டோரியே நான் வச்சுருந்தேன்டா. சரிடா, சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. ஸோ இதை நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்கடா. நம்ம வந்து போன பாட்டில் எதை முடிச்சிருந்தோம்னா, நீங்கள் ஒரு பர்சனை பார்த்து ஷாக் ஆகிருப்பீங்க. எதாவது முடிச்சிருந்த பாருங்க, கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் அந்த பர்சனை பார்த்துட்டு அப்படியே உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது, ட்ராப் ஆகிட்டு. ஸோ நீங்கள் அதை பார்க்குறீங்க. என்னாச்சா, ஆளே மாறி போயிட்டேன். இதை பார்த்ததுக்கப்புறம் நான் யாருன்னு உன்னை கண்டுபிடிக்கவே முடியல. எங்கேலாம் தேடினேன். ஆனால் ஜிமின், நீ எப்படி இங்கே? என் அம்போன்னு விட்டு போயிட்டல்ல. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கனால எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு போகிறாங்கன்ட்டு. இந்த 5 இயர்ஸ் உன்னை எங்கேலாம் தேடினேன் தெரியுமா? கிடைக்கவே இல்லை. நாய் மாதிரி தேடினேன்டி. தெருவாக தேடினேன். நீ எங்கேயாச்சும் இருப்பியா, என்னை பார்ப்பியான்ட்டு. ஆனால் மயிலாட்டம் விட்டு போயிட்டல்ல அப்படின்னு சொல்லி ஜிமின் கோவமாக பேசுகிறான். ஸோ அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா வந்து உங்களை எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்னா, நீங்கள் வந்து பேட்டி கொடுத்துருப்பீங்களா, எல்லாம் கண்டுபிடிச்சிப்பா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்ட்டு. ஸோ அதை பார்த்தா யூஎஸ் வந்திருப்பான். ஸோ நீங்கள் ஜிமினே பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிமின், சாரி, அது வந்து அப்படின்னு நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்க. அப்போ ஜிமின் வந்து எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை இழுத்துட்டு போகிறான் தரன்ட்டு. ஸோ நீங்களும் ஸ்டெப் லைட்டு போகிறீங்க. அப்படியே ரூமுக்கு போயிட்டு லாக் பண்ணிடுறான். ஸோ லாக் பண்ணிட்டு அவனோட ஷர்ட்டை வந்து ஒவ்வொன்றா அன்பட்டன் பண்ணுறான். நீங்கள் வியர்டாக பார்க்குறீங்க, என்னடா பண்ணுறான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்துருக்கான். டைட்டாக ஹக் பண்ணி அழுவானா இல்லைன்னு இல்லாமல் இவன் எதுக்குடா ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான் அந்த மாதிரி பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறத பார்த்து என்னாடி பார்க்குற இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவனோட பெல்ட் இருக்குல்ல அதையும் ரிமூவ் பண்ணுறான். அப்போ தான் உங்களுக்கு புரியுது இவன் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணலான்ட்டு போகிறீங்க. ஸோ ஜிமின்க்கு அவங்க வாலில் அப்படியே லாக் பண்ணிட்டு, ஏய் எங்கடி போகிற? இவ்வளோ நாள் உன் கூட எதுவுமே பண்ணாமல் அப்படியே சுற்றிட்டு இருந்தேன் தெரியுமா? நான் அந்த ஸ்கூலோட ட்ராப் அவுட் ஆகிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் எங்கெல்லாம் தேடினேன். எனக்கு தெருநாயுமே அலைய விட்டேலடி. இதுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு பனிஷ்மெண்ட் தரணும்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்படியே தூக்கி பெட்டில் போடுறான். நீங்கள் பவுன்ஸ் ஆகி விழுறீங்க. அப்போ ஜிமின் உங்களை பார்த்துட்டு இவ்வளோ ஸ்மைல் பண்ணிட்டு, என்னை அம்போன்னு விட்டு போயிட்டல்ல, ஆனால் உன்னை இப்படியே லவ் பண்ண மட்டும் நினைக்காதடி. அப்படியே யூஸ் பண்ணிட்டு ஒரு கர்ச்சீஃப் மாதிரி உன்னை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன்டி, என்னை எப்படி தூக்கி போட்டியோ அந்த மாதிரி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் உங்கள் ஐஸில் அவ்வளோ டியர்ஸ் வருது. ஏன்னா நீங்கள் ஜிமின்கிட்ட இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, இவன் இப்படி சொல்வான்ட்டு. ஸோ ஜிமின் வந்து உங்ககிட்ட உங்கள் மேலே அப்படியே வந்து விழுந்து உங்கள் லிப்ஸ்லேலாம் ஹாஷாக கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் வந்து எதுவுமே பேசலை, அவனை தள்ளி கூட விடலை. இது அவனுக்கே ஷாக்காக இருக்குது. பட் இருந்தாலும் அதையும் எதுவும் கண்டுக்காமல் இவ்வளோ நாள் அவங்க மேலே எவ்வளோ வெறியாக இருந்தனோ அதை ஃபுல்லாகவே காணிக்கிறான். ஸோ நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே இருந்ததால் உங்களை ஃபோர்ஸாக கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. உங்களுக்கு ப்ரீத்தாக கஷ்டமாக இருக்குது, ப்ரீத் விடவே முடியல. ஸோ ஜிமினோட செஸ்ட்டில் அப்போ தான் கொஞ்சம் அடிக்கிறீங்க. ஜிமினுக்கும் வந்து கஷ்டமாக இருக்குது ப்ரீத் பண்ணுறதுக்கு. அப்போ தான் உங்களை கொஞ்சம் தள்ளி இருந்துட்டு அவன் ப்ரீத் பண்ணுறான். ஏய், எவ்வளோ நாளாச்சு இல்லை இந்த லிப்ஸை டேஸ்ட் பண்ணி. ஆனால் பிடிச்சிருக்குடி, இதுவும் பிடிச்சிருக்கு. உன்னை தேவனைக்கு அப்போல்லாம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போடலாம். எப்போ வேண்டாலும் உங்கள் ரூமுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே ஐஸில் வந்து டியர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் ஜிமின்கிட்ட எதுவுமே பேசலை. ஸோ ஜிமின் வந்து உங்கள் ட்ரெஸ்லாம் கிழிக்கிறான். அவனுக்கு பொறுமையே இல்லை. ஸோ ஃபுல்லாக கிழிச்சிட்டு ஸோ உங்களை ஃபுல்லாக நேக்ட் ஆக்கிடுறான். ஸோ அவன் வந்து பேண்ட் தானே போட்டிருப்பான். ஸோ ஹேண்ட் எடுத்து உங்கள் செஸ்ட்டில் செம்மையாக வந்து ரப் பண்ணுறான். ஸோ ப்ரெஸ் பண்ணுறான். அவங்களுக்கு வலிக்குது. நீங்கள் அப்போ கூட விடிஜிமின்னான்னு சொல்லவே இல்லை. பட் அவன் அப்படியே பண்ணிட்டே இருக்கான். அவன் ஹேண்டை வச்சு உங்கள் பாடி ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணுறான்.
ஸோ நீங்கள் அப்போவும் எந்த ஒரு சவுண்டுமே கொடுக்கல, அழுதுட்டு மட்டும்தான் இருக்கீங்க. என்னடா இவ இப்படி பண்ணுறா, அவளை நான் அப்யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் எந்த சவுண்டுமே இல்லை, ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டேங்கிறா. ஸோ அவனுக்கு வந்து அந்த திங்கிங் இருந்தும் கூட உங்கள் பாடியை பார்த்துக்க அப்புறம் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் பாடியெல்லாம் ஏதோ பண்ணுது, செம்ம ஹைப் ஆகுது. ஸோ நீங்கள் பார்க்க செம்ம ஃபிகராக வேற இருக்கீங்க. ஏஷா, ஸ்கூலில் இருக்கும்போதே கும்முன்னு இருந்த, இப்போ கும்தாவாக இருக்க, இருந்தது கூட எல்லாம் பெருசாயிட்ரி, அப்படி பிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஸ்டில் அவனோட மவுத்தை வச்சுட்டு அப்படியே ஷக் பண்ணுறான். உங்களுக்கா கத்தணும் போல இருக்குது ஜிமினான்ட்டு, பட் இவன் இப்படி இந்த அளவுக்கு நம்மளை அப்யூஸ் பண்ணுறானே அந்த மாதிரி தாட் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு வந்து அவன் இன்னுமே ஃபீலிங்ஸ் இருக்குது, பட் அவனுக்கு இல்லையே, நம்மளை வெறுத்துட்டான் சுத்தமாக, அந்த மாதிரி தோணுது. பட் பரவாயில்ல, நம்ம லவ் பண்ணுற பையன் தானே, அப்யூஸ் பண்ணாலும் பண்ணட்டும், நம்ம பண்ணது தானே தப்பு, அந்த மாதிரி உங்களுக்கு தோணுது. பட் அப்படியே என்ன பண்ணுறான்னா, ஒரு ஐட்டமை ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு ட்ரீட் பண்ணுறான். அவனை பாட்டு எடுத்து அப்படியே எதுவுமே யோசிக்கல, ஸ்ட்ரைட்டாக இன்சைட் பண்ணிடுறான். உங்களுக்கு வலிக்குது, நீங்கள் ஜிம்மியோட பேக்கை ரொம்ப ரப் பண்ணிட்டு உங்கள் நெயில்ஸை வச்சு அப்படியே கிழிக்கிறீங்க. அப்போ அவன் நான் உங்களை அப்படியே முறைச்சி பார்க்குறான், ஏன்னா அவனுக்கு புரியுது உங்களுக்கு வலிக்குதுன்ட்டு. அப்போ ஜிம்மின்னு ஒரு வார்த்தை சொல்கிறான், ஏய்ஷா, நான் நினச்சேன் என்னை விட்டுட்டு இன்னொரு பையன் கூட போயிருப்பேன்ட்டு, பட் போகலையே, ரொம்ப டைட்டாக இருக்குது உள்ள, இன்னும் வேர்ஜினாக தான் இருக்க போல். பரவாயில்ல, எனக்கு இது தான் ஃபர்ஸ்ட் டைம் ரீ, நான் நினச்சேன் நீ இன்னொருத்தவங்க கூட போயிருப்பேன்ட்டு, ஆனால் பரவாயில்லையே, இருந்திருக்கல்ல. அவனுக்கு அப்போ தான் புரியுது, நீங்கள் வந்து அவனை விட்டு போயிட்டு இன்னொருத்தவங்க கூட போயிருப்பேன்னு நினச்சிருப்பான். பட் இப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் ஆகுது. ஸோ அப்படியே பண்ணிட்டே இருக்கான். ஒரு 4 hours அவன் அவனுக்கு என்னென்ன பொசிஷன் வேணுமோ எல்லா பொசிஷனையும் வச்சு அவங்க கூட வந்து மேக் அவுட் பண்ணிட்டே இருக்கான். ஸோ அப்படியே போனதுக்கப்புறம் உங்கள் பக்கத்தில் வந்து படுக்கிறான். நீங்கள் ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. அப்போ தான் பார்க்குறான், அச்சோ ஃபெயிண்ட் ஆகிட்டாலே, இப்போ என்ன பண்ணுறது, தூங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் விட்டுட்டு அவன் வந்து உங்கள் மேலேயே தூங்கிடுறான். ஸோ நீங்கள் தான் வந்து எழுப்பி பார்க்குறீங்க. நைட் ஆயிடுச்சு, ஒரு 11:30 அந்த மாதிரி இருக்கும் வயசு. அப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கா பாடியெல்லாம் அவ்வளோ பெயினாக இருக்குது. ஸோ நீங்கள் அழுகுறீங்க. அப்போ ஜிமின் உங்கள் மேலே இருக்கான். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்களே உங்கள் சைடில் கொஞ்சம் தள்ளி விட்டுறீங்க. அவன் எழும்பிட்டு, ஏய் பட்ரி, எதுக்கு இப்போ என்ன தள்ளி விட்ட அப்படின்னு உங்கள் மேலே ஏறத்தான் வாரான். நீங்கள் தள்ளி தள்ளி விட்றீங்க. ஜிமின், போதும், அதான் தேவைக்கேற்றமே யூஸ் பண்ணிட்டல, இப்போ எதுக்கு, ஏய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவங்கள எழுப்பாட்டி விட்டு வாஷ்ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போயிட்டு உங்களை ஃப்ரெஷ்ஷப் ஆக வைக்கிறேன், எல்லாமே ஹெல்ப் பண்ணுறேன், ஏன்னா உங்களை நடக்கக்கூட முடியல. அண்ட் ஃபைனலி உங்களுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து அவனே வந்து வியர் பண்ணி விட்றான். நீங்களும் போட்டுக்கிறீங்க. அப்படியே உங்களை பிடிச்சி கை தாங்கலாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறீங்க. ஸோ அப்படியே உங்கள் பெட்டில் தூங்க போடுறான். ஸோ நீங்கள் நல்லாவே தூங்கிடுறீங்க டயட்டில். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுப்பி பார்க்குறீங்க, ஜிமின் பக்கத்தில் இல்லை. ஸோ பக்கத்தில் ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்குது, இந்த இருக்குது ட்ரெஸ், இதை போட்டு கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தேன், ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிட்டு கீழே போகிறீங்க. ஜிமின் தான் செம்ம கெத்து அங்கே உட்காந்துட்டு இருக்கான், கூலிங் கிளாஸ்லாம் போட்டு கோட் ஷூட்லாம் போட்டு ஏதோ ஒரு சிஓ மாதிரி. ஸோ நீங்கள் கீழே இறங்கி போகிறீங்க. அவன் இறங்கி போனால் ஜங்குக் தான் நிற்கிறான். நீங்கள் ஜங்குக்கை பார்த்துக்கப்புறம் ஓடி போய் ஜங்குக்கிட்ட போயிட்டு, எப்படி இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேன் ஷா, நீ எப்படி இருக்க, சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிட்ட, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு உங்கள் சைடில் கூப்பிட்டு போய் தான் பேசியிருப்பான். அப்போ தான் நீங்கள் நடந்த எல்லாமே ஜங்குக்கிட்ட சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக்குனா ஷாக்கு. அப்போ நீ உங்கள் அம்மா கூட நீ பேசவே இல்லையா, இல்லை இன்ன வரைக்கும் நான் பேசல அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் ஜிமின் தான் அவங்க ஹேண்டை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போகிறான். ஸோ கூப்பிட்டு போய் காரில் உட்கார வைக்கிறான். கார் ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்குது. ஜிமின் ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்படியே சைலண்ட்டாகவே போகுது. அப்போ நீங்கள் தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜிமின், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? அம்மா என்னை எங்கே கூப்பிட்டு போகிற, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அப்போ ஏன் என்னோடய ட்ராயிங்கே நீ என்கிட்ட வரைய தந்த?
சும்மா தான் உன்னை வர வைக்கிறதுக்கு. அதுக்குன்னு அவ்வளோ ட்ராயிங்கா? இந்த பிக்லாம் உனக்கு எப்படி கிடச்சிச்சு? என் ஃபோனில் தானே எல்லாம் எடுத்த. அப்போ நீ இன்னும் அதை வச்சிருக்கியா? ஏதோ வேஸ்ட்டாக போட்டு தூக்கி போடலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஸோ நீங்கள் எதுவுமே பேசல, சைலண்ட்டாகவே போகிறீங்க. அங்கே போனால் நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு தான் ஜிமின் வந்து போய் இறக்கி விட்றான். ஸோ நீங்கள் இறங்கிட்டு உள்ளே போகிறீங்க. ஸோ பின்னாடி ஜிமினும் வாரான். நீ எதுக்கு இப்போ வார? அதான் தேவைன்னா எல்லாம் பண்ணிட்டியே, இதுக்கு மேலே என்கிட்ட எதுவுமே இல்லை ஜிமின். இன்னும் எவ்வளோ இருக்கு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை கூட்டு பிடிச்சிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்களும் போகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கு, ஏன்னா உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க. ஸோ உங்கள் அப்பாவுக்கு முன்னாடி ஜிமின் போய் நிற்கிறான். என்ன ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ளே போயிருப்பீங்க. ஸோ பின்னாடி ஜிமின் நிற்கிறான். உங்கள் அம்மாவுக்குன்னா ஷாக்கு, ஏன்னா ஜிமின் இப்போ வருவான்ட்டு உங்களுக்கு தெரியவே தெரியாது அவங்களுக்கு. ஸோ ஜிமினை பார்த்து ஏதோ பேச வராங்க. ஆண்டி போதும் ஆண்டி, எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் ஷாவை எப்படி எங்கேருந்து கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாமே உங்கள் அப்பாவுக்கு முன்னாடி உடைக்கிறான் ஜிமின். உங்கள் அப்பாவுக்குன்னா செம்ம ஷாக்கு. உங்கள் அம்மா முறைச்சிட்டே பார்க்குறாரு. நம்ம பொண்ணு லவ் பண்ண பையன்கிட்டேருந்து இவ்வளோ பிரித்து கூப்பிட்டு வந்தியா? அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு, இங்கே பாருங்கள், நம்ம பொண்ணு ட்ரீமுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். அவன் லவ் பண்ணிட்டு இருந்தான்னு வையன், லைஃப்பை வந்து கெடுத்துப்பா. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் சொல்கிறான், ஆண்டி உங்ககிட்ட வந்து விளக்கமாயிடலாம் நான் கேட்கல, சரியா? என் பொண்டாட்டியை நானே கூப்பிட்டு போய்க்கிறேன், நானே அவன் நல்லா பார்த்துப்பேன். என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தரணுமா? உங்ககிட்ட என்ன இருக்குன்னு என் பொண்ணை கேட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அப்போ ஜிமின் தான், ஆண்டி என்னமா நான் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐடி கார்டு எடுத்து காட்டுறான். அவங்க அம்மா அதை பார்த்துட்டு, ஆண்டி இப்போ புரியுதா நான் யாருன்ட்டு? பார்க் இண்டஸ்ட்ரியோட சிஇஓ தான் நான். உங்கள் பொண்ணை நீங்கள் பார்த்துக்கிறத விட நல்லாவே என்னால் பார்த்துக்க முடியும். நான் சும்மா தான், எனக்கு டீச்சிங்காக ஒர்க் பண்ணு ரொம்ப நாள் ஆசை. சரி ஓகே, அப்பா நீ உன்னோட ட்ரீமை கம்ப்ளீட் பண்ணிட்டு வான்னு அமுச்சு வச்சாரு. அப்போ தான் நான் ஷாவை பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு, லவ் பண்ணேன். ஆனால் இவ்வளோ கேவலமாக நினைப்பேன் நான் நெக்ஸ்ட் பார்க்கவே இல்லை தெரியுமா? ஆனால் நீங்கள் எப்படி இருப்பேன் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கோவமாக பேசிட்டு உங்களை ஹேண்டை பிடிச்சிட்டு கூப்பிட்டு அவனை வீட்டுக்கு தான் கொண்டு வரான். நீங்கள் அவனை வைட் ஐஸில் பார்க்குறீங்க. உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மா வந்து உங்களை வந்து பிடிக்கலான்ட்டு வராங்க. உங்கள் அப்பா வந்து அப்படியே அவங்க அம்மாவோட ஹேண்டை பிடிச்சிட்டு, வேணாம் அவளை விடு, அவள் லைஃப்பை வாழட்டும், இவ்வளோ வருஷம் அவங்கள பிரித்தது போதும், அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. ஸோ அவங்க அம்மாவும் வந்து சரி ஓகே பொண்ணு ஹாப்பியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ஸோ நீங்கள் காரில் போயிட்டு இருக்கீங்களா? ஜிமின் வந்து அப்படியே கோமா ட்ரை பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு அடிக்கிறீங்க. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பேசினேன் நைட்டு, நான் எவ்வளோ அழுதேன். ஏய் அது சும்மாடி, உன்னை ஏதோ சும்மா ப்ராங்க் பண்ணலான்ட்டு இருந்தேன். இவ்வளோ நாளாக என்னை வச்சு அலைய விட்டல தெருவா, அதுக்காக சும்மா ஒரு 4 hours உன்னை அப்யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணேன். அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாதுடி, அவ்வளோ லவ். என் ஐஸை பார்க்கல, நீ இங்கே பார்த்த மோன் கூட பண்ணல. ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு அழுகு முடிஞ்சிட்டும் அழுதுகிட்டே இருந்தேன். நான் நல்லா என்ஜாய் பண்ணேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி ஒரு மாதிரி கெத்தாக பேசுகிறான். நீங்கள் எனக்கு அடிச்சுட்டே இருக்கீங்களா? காரை ட்ராப் பண்ணிட்டு. பெண்ணாடி ப்ராப்ளம், நீ தான் விட்டு போனேன். கடைசியில் உன்னையே தேடி வர அளவுக்கு நான் அந்த மாதிரி உன்னோட ட்ராயிங்லாம் பிக் எடுத்து உன்னை தேடி வர வைக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பிளான் பண்ணி வர வச்சேன் உன்னை அந்த இன்டர்வியூவை நான் பார்க்காடி லைஃப்லாம் உன்னை பார்த்துருக்கவே மாட்டேன் தெரியுமா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு உங்களை அப்படியே அந்த சீட்டில் சாஞ்சபடி உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்கள் தள்ளி விட்டு போடா பொறுக்கி, லிப்ஸ்லாம் வலிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க. பிங்கி சாருக்கு அங்கங்கே பிளட் ஸ்டெயின் மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு, ஐயோ நான் ஆயில்மெண்ட் கூட உனக்கு போடலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு காரில் எடுத்து அப்போ தான் உங்கள் ட்ரெஸ்லாம் லைட்டாக விலக்கி விட்டு அங்கங்கே ஆயில்மெண்ட்லாம் அப்ளை பண்ணுறான். அப்போ நீங்கள் வழியில் கத்துறீங்க. ஓ இப்போ கத்துடி. நைட் அவ்வளோ பண்ணும்போது ஒரு மார்னிங் சவுண்ட், அந்த சவுண்டுமே இல்லை. எவ்வளோ ப்ளஷராக பண்ணேன். ஆனால் நீ கல் நெஞ்சக்காரி, நீ பண்ணுறத பண்ணுறா. நான் எப்படி தானே இருப்பேன் அந்த மாதிரி இருந்தல்ல. ஆமாம், நீ நான் அப்யூஸ் பண்ணுறேன், கர்ச்சீஃப் மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவேன்னு சொன்னால்
எந்த பொண்ணு தான் உனக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுவான்? பட் நான் உன்னை தள்ளி விடலைல்ல. நீ லவ் பண்ணது எனக்கு புரியுது. அவனை லவ் பண்ண ஒரு டைம் ஆச்சு உன் கூட இருந்துட்டு போயிடலான்னு தான் இருந்தேன். நான் அதே ஒரு டைம் ஆச்சு இருந்துட்டு போயிடலான்னு தான். ஆமாம், எனக்கு நான் பார்த்தேன் நீ சேஃப்டி யூஸ் பண்ணல. ஒரு வேளை உன்னை குழந்த வந்தால் நான் அதை வச்சுக்கலாம். நீ என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல. ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜிம்மின். இப்போவும் ஸ்டில் லவ் பண்ணி தான் இருக்கேன். எங்கள் அம்மா சொன்னாங்க செத்து போயிடுவேன்ட்டு. அந்த பயத்தில் தான் நான் அம்மா கூட போனேன். ஆனால் உன்னை மறந்துட்டு உன்னை ஏமாற்றி விட்டுட்டு போக நினைக்கல. ஆனால் உனக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணலான்ட்டு இருந்தேன். என் அம்மா தான் என் ஃபோனை உடச்சி போட்டாங்க. அப்போ எப்படி நான் உனக்கு காண்டாக்ட் பண்ணுவேன்? அப்போ என் நம்பர் உனக்கு தெரியாது. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 1 இயருக்கு அப்புறம் தான் எனக்கு அம்மா ஃபோனே கொடுத்தாங்க. உன் நம்பர் எனக்கு மறந்து போச்சு. என்னது மறந்து போச்சா? ஏய், நீ மக்கு பொண்டாட்டின்னு இப்போவும் நிரூபிக்கிறடி. அப்போவும் மக்கா இருந்த, இப்போவும் மக்கா தான் இருக்க. என்ன ஹார்ட் நல்லா மட்டும் பண்ண தெரியும், அதை வச்சு காலத்தை ஓட்டுறல்ல. ஆமாம், நீ எப்படி சிஇஓ ஆன? நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனி சிஇஓ தாண்டி. எனக்கு டீச்சிங் பண்ண ரொம்ப நாள் ஆசை, அதனால தான் வந்தேன். சரி, இப்போ எதுக்கு? நான் தான் உன்னை விட்டு வந்தேன்ல. எத்தனை டைம்லேயும் சொல்கிறது, நான் ஒன்று லவ் பண்ணி தான் இருக்கேன். உன்னை சும்மாடி ப்ராங்க் பண்ணேன் அப்படி ஜிம்மின்னு சொல்கிறான். நீங்கள் என்னை முறைச்சி பார்த்துட்டு, அப்போ ஏண்டா என்னை இதுக்கு முன்னாடி தேடி வந்திருக்கனால என்னால் எப்படி வர முடியும்? நீ எவ்வளோ பெரிய சிஇஓ, என்னை தேடி வந்திருக்கனால நான் எவ்வளோ உன்னை மிஸ் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுகுறீங்க. அப்போ தான் உங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாம் அவன்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. ஓகேடி, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீ தான் போவ. இனி நான் விடவே மாட்டேன். நீ என்னை விட்டு போகவே கூடாது. ஒரு செகண்ட் கூட என்னை விட்டு பிரியவே கூடாதுடி அப்படின்னு டைட்டாக ஹக் பண்ணுறான். சரிடா, இதுவே போதும், நல்ல எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன்டா. ஸோ எப்படியே கொண்டு வந்து எப்படியே முடிச்சிட்டேன். சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஸோ பர்பிள் யூடா நெக்ஸ்ட்டு யாருக்கு வேணும்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுடுறேன். கமெண்ட் பண்ண தான் என்னால் போட முடியும். ஓகேவா? சராங்கே.